கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 524வது பாடல், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்கிற பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். கண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். கண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே.
ராஜாவுக்கே இயேசு ராஜாவுக்கே தூதர்களே துதியுங்கள் தூத சேனையை துதியுங்கள் தூத சேனையை துதியுங்கள் சூரிய சந்திரரை துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் சூரிய சந்திரனை துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீர் தாளங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் தண்ணீர் தாளங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதிகண மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே அக்கினி கல்மலையை துதியுங்கள் மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள் அக்கினி கல்மலையை துதியுங்கள் மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள் மலைகள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் மரங்கள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வாலிபர் கண்ணியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் வாலிபர் கண்ணியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதிகண மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதிகண மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, முதல்ல அவர் ஆண்டவர், நம்மை ஆண்டு கொள்ளுகிற தேவன், ஆகையினால் அவரை துதிக்கணும். எல்லாருமே துதிக்கணும். அவரால் படைக்கப்பட்ட எல்லாருமே அவரை துதிக்கணும். அப்படி தான் சங்கீதம் சொல்லுகிறது. அதுதான் அந்த பாட்டு. தூதர்கள் துதிக்கிறாங்க, தூத சேனைகள் துதிக்கிறாங்க, சூரியன் சந்திரன் துதிக்குது. அது துதிக்குதுன்னா நம்மளால் கேட்க முடியலையே, அது எப்படி துதிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவர் காட்டின பாதையில் அது சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. கரெக்டாக கிழக்கில் என்ன செய்யும், சூரியன் நம்ம பார்க்கும்போது கிழக்கில் அது உதிக்கும், மேற்கில் அது என்ன செய்யும், மறையும். இதுதான் ஆண்டவர் காட்டின பாதை. அந்த பாதையில் அவர் படைத்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அது சரியாக போயிட்டுருக்குது. அதுக்கு பேர் தான் ஆண்டவரை துதிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு வாய் கிடையாது. நம்மளை மாதிரி என்ன செய்ய முடியாது, வாயை திறந்து துதிக்க முடியாது, தூதர்கள் போல் துதிக்க முடியாது. ஆனால் தேவன் சொன்ன கட்டளையே என்ன செய்யுது, அப்படியே நிறைவேற்றுது. மரங்கள் தேவனை துதிக்கணுமா, ஆகாயத்து பறவைகள் துதிக்கணுமா. அப்போ எல்லாமே துதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் காட்டின பாதையில் எல்லாம் சரியாக செயல்படுது. அப்போ யார் தான் அது சரியாக செய்கிறதில்ல அப்படின்னா மனுஷன் மட்டும்தான். சில நேரத்தில் கரெக்டாக செய்யலாம், சில நேரத்தில் சரியாக செய்கிறதில்ல. அப்போ ரசிக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய பாதையில் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் விரும்புகிறார். அல்லேலூயா.
ஏன்னா துதி கனம் மகிமை எல்லாம் யாருக்கு தானா? நம்முடைய ஆண்டவருக்கு தான், நமக்கு கிடையாது. அது நாம் ஒரு நாள் அந்த துதியிலையும் அந்த கனத்திலையும் தேவனுக்கு கொடுக்குற மரியாதையிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நாம் பங்கெடுக்கக்கூடாது. எல்லா கனத்தையும் அவர் கொடுத்துடணும். அவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 507வது பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், அடைக்கலமானவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல தேவன். அல்லேலூயா. நல்ல தேவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். நன்மைகளை செய்பவர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நாம் மட்டும்தான் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்களை செய்வதும் இல்லை, அதை அனுமதிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. ஒட்டுமொத்த தீமையும் பிசாசிலிருந்து வருது. எல்லா நன்மைகளும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உருவாகி நமக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால தான் சோதனைகள் எப்படி வந்தாலும் சரி, எரிகோ கோட்டை மாதிரி வரலாம், செங்கடல் போல வரலாம், சூறை காற்று போல வரலாம். எப்படி வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை, முந்தின வாரம் இருந்த சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆகையினால சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் விசுவாச பிள்ளைகள், தேவன் விசுவாசத்தின் தேவன். அவரை விசுவாசத்தின் மூலம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாய் அடுத்த பாடலை பாடுவோம். பாட்டு புஸ்தகத்திலே 189வது பாடல். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு எனக்காய் பாடுகள் சகித்தாரே, கஷ்டங்கள் சகித்தாரே என்கிற பாடல். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள் என்பது அவருக்கு வர வேண்டியது அல்ல, அது எல்லாம் நமக்கு வர வேண்டியது, நம்முடைய முன்னோர்களுக்கு வர வேண்டியது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பேரன்பு அது, அதை அவர் சிலுவையில் காண்பித்தார். அந்த அன்பு புரிஞ்சிருச்சுன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப எளிதான காரியமாக இருக்கும். அந்த அன்பு புரியாதவங்க தான் வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. அந்த அன்பு எப்பொழுது புரிகிறதோ அன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ அன்பை நினைத்தருளாய் இந்த பாடலை நாம் பாடும். கஷ்டங்கள்
செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக நல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக நல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே எல்லாரும் சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. எங்களை மீட்டெடுத்து பாதுகாத்து இதுவரை வழிநடத்தி கொண்டிருக்கிற உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. மீதியான பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட அதை நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.